முறையில்லா முறை இதான் கதையோட பேரு. தட்சிணபுரம்னு ஒரு ஊர்ல தர்மன்னு ஒருத்தன் ஆண்டு வந்தானா. அவனுக்கு சத்தியவதி அப்படின்னு ஒரு மனைவியும் லாவண்யா அப்படின்னு ஒரு மகளும் இருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் ஆட்சி செஞ்சுட்டு வந்துரும்போது அவங்களுடைய உறவுக்காரங்கெல்லாம் சொன்னாங்களாம், நீ ஆண் வாரிசு இல்லை, அதனால உன்னுடைய நாட்டை ஆள்றதுக்காக அடுத்த வாரிசு வேணும், அதுக்காக ஒரு மகனையும் மகளையும் யாரையும் தத்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த அரசருக்கு மனம் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாராம், அந்த ஊரை விட்டே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட அந்த நாட்டை ஒப்படைச்சிட்டு அவருடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு என்ன பண்ணாராம், ஒரு காட்டு பக்கமா போயிட்டு இருந்தாராம். அவங்க மனைவியும் மகளும் என்ன பண்ணாராம், நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு வந்திருந்தாங்களாம். அது ஒரு கொள்ளக்கூட்ட கும்பல் என்ன பண்ணிடுச்சு, நகையெல்லாம் திருடத்துக்காக வந்தோன்னே அந்த அரசர் என்ன பண்ணாரா, தன்னுடைய மனைவியையும் மகளையும் நீங்க இந்த புதரில் ஒழிஞ்சுக்கோங்க, நான் இந்த திருடங்களோட சண்டை போட்டு உங்களை காப்பாற்றி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் திருடங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாராம். அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதுல தர்மன் என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாராம். இறந்தோடனே அந்த மனைவியும் மகளும் என்ன பண்ணாங்களாம், இறந்து போன சடலத்துக்கு பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்களாம். அழுதுட்டு நம்ம இந்த மாதிரியே உட்காந்துனா என்ன செய்யறது, சரி வா நம்மளோட அப்பாவை விட்டுட்டு நம்ம வேற ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். நடந்து போயிட்டு இருக்கும்போது இருட்டி போயிடுச்சான். சரின்னு ஒரு திண்ணை இருந்துதான், அந்த திண்ணையில போய் என்ன பண்ணிட்டாங்களாம், உட்காந்து விடிஞ்சோன்னு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். அது ஒரு காட்டு பகுதியா இருந்துச்சான். அந்த காட்டு பகுதியா இருக்கணும்னு சரி மிருகங்கள்லாம் இருந்தா என்ன செய்யறது, அதனால நம்ம சத்தம் போடாம இந்த பக்கமே உட்காந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்ன பண்ணாங்க, உட்காந்துருந்தாங்களாம். மெல்ல மெல்ல விடிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா விடிஞ்சோன்னு பார்த்தா அது வேற ஒரு நாடா இருந்திருக்கு. அந்த நாடை பார்த்தீங்கன்னா ஆண்டு வந்தது சண்டை சிம்மன்னு ஒருத்தரும் அவருடைய மகனும் மட்டும்தானா. அவங்களுக்கு மனைவி கிடையாதான். அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, வேட்டையாட விடிஞ்சோன்னு வந்திருக்காங்க. பார்த்தோன்னே பேசிக்கிட்டே வராங்க, என்ன மிருகங்களுடைய காலடிக்கு பதிலா இந்த இடத்துல பொண்ணுங்களுடைய கால் பாதம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்தாங்களாம். அப்பா, நான் இந்த கால் அச்சியை பார்த்தோன்னே சின்ன உருவம் ஒரு உருவமும் பெரிய உருவம் ஒன்றும் இருக்கு போல இருக்கு. அதனால இதுல யார் பொண்ணோட அச்சா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இது இந்த பாதத்தோட அச்சை பார்த்தாக்கா நமக்கு அரசி இல்லைன்னா அரசன் அந்த மாதிரி யாராவது ராஜ குலத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்கும் போல இருக்கு. அதனால நம்ம 2 பேர்ல ஆளுக்கு ஒருத்தரை மனைவியாவும் நான் மனைவியாகவும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்களாம். 2 பேரும் நம்ம திருமணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம். கால் அச்சு பெரிய உருவம் இருக்கிறது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா, சின்ன பாதம் உள்ள அச்சை நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க அப்பாவும் என்ன பண்ணாங்களாம், போய் அந்த கால் பாதம் நடந்து போன பக்கமா போய் பார்த்ததுல ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் இருந்தாங்களாம்.